சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்றைக்கி நம்ம உலகார பணி செய்யக்கூடிய கோயில் பார்த்திங்கன்னா திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில், ராமநாதபுரம் மாவட்டம். ஆல்ரெடி இந்த பதிவு நான் போட்டாச்சு, பட் இருந்தாலும் மறுபடியும் போடுறேன். அதில் சொன்ன ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் சவுண்டில் எதுவுமே கேட்டிருக்காது. அதனால் மறுபடியும் இந்த பதிவை போடுறேன். அதனுடைய ஹிஸ்ட்ரியை இப்போ பார்ப்போம். இந்த கோயிலில் உழவார பணி பண்ணுறதுக்காக நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து 65 அடியார்கள் திருப்புல்லானிக்கு போனோம். அங்கே இருக்கிற ஈவெல்லாம் நம்ம தங்குறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பாடுக்கெலாம் நிறைய அடியார்கள் உதவி செஞ்சாங்க. அங்கே இருக்கிற ஐயரும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஓரளவுக்கு நல்லபடியாக அந்த கோயிலை உழவார பண்ணி செஞ்சு முடித்தோம். இப்போ அந்த கோயில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்ரு. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருப்புல்லானி கோயில் இருக்குது. இது 108 வைணவ திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கே மூலவர் பார்த்திங்கன்னா ஆதி ஜெகநாதர், உற்சவர் கல்யாண ஜெகநாதர், தாயாரை கல்யாணவல்லி பத்மாசனி அம்மா. தலை விருட்சம் பார்த்திங்கன்னா இங்கே அரச மரம் இருக்குது. அந்த அரச மரமும் ஒரு பெருமாள் தான். தீர்த்தம் பார்த்திங்கன்னா ஏமச்சக்கர ரத்னாகர தீர்த்தம் இருக்குது. இதில் சிறப்பு பார்த்திங்கன்னா பட்டாபிஷேகம் பண்ண ராமர் அந்த கோயிலில் இருக்காருங்க. இந்த கோயில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்கு பழைய பெயர் பார்த்திங்கன்னா திருப்புல்லணை. அது இப்போ திருப்புல்லானின்னு மாறிடுச்சுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் தான் சேதுக்கரை, அந்த சேது பாலம் கட்டின அந்த இடம் இருக்குது. அங்கே கோயிலில் குளிச்சுட்டு நிறைய பேர் இங்கே வருவாங்க. அது ஒரு ஐதீகம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த புல்லுங்களாக இருக்கு இல்லைங்களா, தர்ப புல், அந்த மாதிரி காடாக இருந்த இடம் இது. இந்த இடத்துல புல்லவர், காலவர், கண்ணவர் என்ற 3 மகரிஷிங்களாம் உலக நன்மைக்காக வேண்டி பெருமாளை கிட்ட தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. பல வருஷமாக தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக நிறைய அரக்கர்கள்லாம் அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு மகரிஷிங்களை துன்புறுத்தினாங்க. அப்போ மகரிஷிங்கெலாம் பெருமாள் கிட்ட வேண்டினாங்க. அப்போ பெருமாள் அரச மர ரூபமாக அந்த அரக்கர்கள்லாம் அழிச்சிட்டு சங்கு சக்கர அபய முத்திரையுடன் ஆதி ஜெகநாத பெருமாளாக இந்த கோயிலில் காட்சி அளித்தார். இந்த திருப்புலம் தான் இப்போ திருப்புல்லானி என்று அழைக்கிறது. இந்த தாயார் பத்மாசனி அம்மாவுக்கு தனியாக சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் தான் தசரத மகாராஜா குழந்தை வர வேண்டி இங்கே இருக்கிற ஜெகநாத பெருமாள் இவருக்கு உபதேசம் பண்ணார் மந்திரத்தை. அது மூலமாக தான் அந்த மந்திர உபதேசம் மூலமாக தான் ராமபிரானை இவர் பெற்றெடுத்தார். அதே போல் இந்த கோயிலில் நம்ம ராமர் சீதையை மீட்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சமுத்திர மகாராஜா என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அவர் இவர் சாதாரண மனுஷன்தான், இவருக்கு நம்ம என்ன பண்ணுறது, பர்மிஷன்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கடவுளாக நினைக்காம அவர் உதாசீனப்படுத்திட்டார். அப்போ அந்த நம்ம ராமர் இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலில் தான் கொஞ்சம் கோவத்தோடு சயன கோலத்தில் தர்பப்புல் மேலே படுத்திருக்காரு, ஆதிசேஷன் மேலே. இப்போ அந்த கோயிலில் பின்பக்கம் இருக்குங்க, நல்லா பெருசாக அவர் படுத்துட்ருப்பார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீதை இருக்க மாட்டாங்க, ராமர் மட்டும்தான் இருப்பார். அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்ச நம்ம சமுத்திர மகாராஜா அவங்க ஒய்ஃபோட சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அவருடைய சமுத்திரராஜா அவங்க ஒய்ஃபனுடைய முன் மண்டபத்தில் அவங்களுடைய சிலையும் இருக்குங்க. இந்த கோயிலில் ஆதி ஜெகநாத அமர்ந்த கோலத்தில் இருக்கார், சைன ராமரும் இருக்கார், பட்டாபிராமரும் இருக்கார், இந்த அரச மரம் பெருமாளாக இருக்கார். இது பல உருவத்தில் இங்கே சாமி இருக்கார். அதே மாதிரி மூலஸ்தான சுவத்தில் பார்த்திங்கன்னா இவர் பாலம் கட்டுறதுக்கு உதவுன ஆஞ்சநேயரும் அவருக்கு ஆலோசனை கொடுத்த சூரியன், சந்திரன் தேவர்கள் மட்டும் இங்கே இருக்கிறாங்க. தசரத மகாராஜா அந்த குழந்தை வரத்தை வேண்டி பல கோயிலில் சுற்றினாருங்க. சுற்றும்போது இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் தான் ஒரு மந்திரத்தை சொன்னார். அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கோயிலில் நாகப்பிரதிஷ்டை ஒன்று செஞ்சாருங்க. சந்தான கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலவருக்கு முன்னாடியே அந்த இது சிலை வச்சுருக்காரு. அங்கே சேதுக்கரையிலேருந்து அவர் குளிச்சுட்டு இங்கே அந்த நாகப்பிரதிஷ்டை செய்து புத்திரகாமேஸ்வரம் யாகத்தை செஞ்சுட்டு அங்கே தங்கி அங்கே கோயிலில் ஒரு பாயாசம் தருவாங்க. அதை சாப்பிட்டு தான் அவருக்கு பிள்ளை பேர் கிடச்சிது. அதனால் குழந்தை இல்லாதவங்களாம் இந்த கோயிலில்
அங்கே கொடுக்குற பாயாசத்தை நம்ம சாப்பிட்டோன்னா புத்திரகாமேஸ்வர யாகம் செஞ்சாலுமே நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்றாங்க. அப்படியும் இல்லைன்னா அங்கே கோயில் உள்ளேயே வந்து 101 ரூபா கொடுத்து ஐயர்கிட்ட குங்குமம் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அர்ச்சனை பண்ணி தருவார். அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை 48 நாள் நம்ம மட்டும் வச்சுட்டு வந்தோம்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் அந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்குது. இதே 101 ரூபாவும் குங்குமம் அர்ச்சனையும் பண்ணிவிட்டு ஐயர்கிட்ட அதை எடுத்துகிட்டு போயிட்டு திருமணம் ஆகாதவங்க அதை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும்ன்ற மாதிரி ஐதீகம் அந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருக்கார். நரசிம்மர் எப்பவுமே மகாலட்சுமி மடியில் வச்சுருப்பார். பட் இங்கே வந்து ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் கூட இங்கே காட்சி தராரு. அதுக்கப்புறம் சீதையை மீட்டுட்டு ராமேஸ்வரம் அந்த சிவபூஜை செஞ்சார் ராமர். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு பட்டாபிஷேக ராமராக சீதை லட்சுமணனுடன் தனியாக காட்சி தருவார். அது ஒரு தனி சன்னதி இந்த கோயிலில் இருக்குங்க. அதே மாதிரி இவர் சீதையை மீட்கிறதுக்கு இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதி ஜெகநாத பெருமாளை வேண்டிட்டு தான் ராமர் போயிருக்காரு. ராமர் போகும்போது ஆதி ஜெகநாதர் இவருக்கு ஒரு பானத்தை கொடுத்தாரு. அந்த பானத்தை யூஸ் பண்ணி தான் ராவணன்ட்ட ராமர் அழிச்சாருங்க. அதனால் நம்ம எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வெற்றி வேணும்னா இந்த திருப்புல்லானியில் இருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாளை நம்ம வேண்டிட்டு போனோம்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்குன்றது ஐதீகம். அதனால் இவருக்கு வந்து வெற்றி பெருமாள்னு இன்னொரு பேர் இருக்குங்க. அதே மாதிரி இந்த சேதுக்கரை 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. சேதுன்னா வந்து அணை அப்படின்னு பேர், கரை என்பதால் தலம், சேதுக்கரைன்னு பேர் வந்திருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரத்னாகர தீர்த்தம், அந்த தீர்த்தம் வந்து ரத்னாகர தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இங்கே அமாவாசை நாட்களில் வந்து இந்த பிதுர் தர்ப்பணம்லாம் இந்த இடத்துல செய்கிறாங்க. இந்த கோயிலில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சக்கர தீர்த்தம் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற பாயாசத்தை சாப்பிட்லாம். நாங்கள் இங்கே உழவார பணிக்கு போகும்போது அனைத்து அடியார்களும் வந்து உழவார பணி பண்ணோம். கோயில் சார்பாக அந்த பாயாசம் வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்தோம். நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அந்த விஷயத்தில். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ராமர் வெயிட் பண்ண ஸ்தலன்றதுனால அதுக்கு ஒரு 2 கதை சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ராமர் வந்து அந்த சமுத்திர மகாராஜங்கிட்ட கோச்சிட்டு அவர் வந்து நீ வந்து சாதாரண மானிடன்தான், கடவுள் அவதாரம் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது அவர் கோச்சிட்டு வந்து வழி தரலன்னு சொல்லிட்டு இங்கே படுத்துக்கிறாரு தர்பப்புல் மேலே. அதுக்கப்புறம் அவர் படுத்துகிட்டு இருக்கும்போது அவர் நாபி கமலத்தில் இருந்து கொடி வந்து உருவாகி பிரம்மரும் லக்ஷ்மியும் அந்த இடத்துல வந்ததை பார்த்துட்டு சமுத்திர மகாராஜா இது சாமி தான்ன்றது அவர் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வழி விடுறதாக ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல பானத்தை அடிக்கிறதுக்கு ஓங்குறாரு. 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சமுத்திர மகாராஜா வந்து வழி விடலன்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த பானத்தை அடிக்கிறதுக்கு ஓங்குறாரு. அதுக்கப்புறம் இவர் விஷயம் தெரிஞ்சு இல்லை நான் பண்ணது தப்பு தான், அந்த பானத்தை வந்து தயவுசெய்து விடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அவர் ராமர் வந்து பானத்தை ஓங்கிட்டாருன்னு அடிக்கிறதுக்கு விட மாட்டார். அதனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த பானத்தை வந்து வேறு பக்கமாக விடுங்க, கடல் கொள்ளையர்கள் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த பானத்தை அப்படி யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் திரும்பாமல் பின்பக்கமாக அந்த பானத்தை ஓங்கி அடிக்கிறாரு. அதுவும் போயிட்டு ஒரு இடத்துல விழுற இடத்துல வந்து வில்லுண்டி தீர்த்தம்னு அதையும் சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக நமக்கு தெரியல, ஹிஸ்ட்ரி 2 விதமாக சொல்கிறாங்க, அதையும் பார்த்துக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது வரைக்கும் இந்த கோயிலில் உழவார பணி பண்ணோம். அடுத்த மறுநாள் நாங்கள் வந்து உத்திரகோசம் அங்கே கோயிலில் உழவார பணி செய்யப்படும். அனைத்து அடியார்களுக்கும் நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், திருநீலகண்டம்.